குடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அது ஆரோக்கியமானது இல்லை. அது ஒரு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மது விலக்கை அமலுக்கு கொண்டு வந்துவிட்டு இதுல என்ன உள்ள ஒரு விஷயம் அதுல மாட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல் இறக்குவது. ஸோ இந்த பனை மரத்திலிருந்து, அதாவது பனை மரம்னா உங்களுக்கு தெரியும். ஆஹ் நிறைய பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் நிறைய பார்க்கலாம், ஆங்காங்கே நீங்கள் பார்த்திருக்கலாம் பனை மரம். ஸோ இந்த பனை மரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பசு மாடுக்கு சமம். எப்படி பசுவினுடைய அனைத்து பொருள்களும் அந்த மனிதனுக்கு பயன்படுகிறதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பனையிலும் பார்த்தீங்கன்னா பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு பயன்படுகிறது. மனிதனுக்கு ஒரு மிகவும் ஒரு உகந்த பொருளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த பனைமுறைன்னு சொல்லும் பொழுது இந்த பனை வெள்ளம் நம்ம அது இருக்குது, அந்த கருப்பட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க அது ஒரு அயான் கண்டென்ட், அந்த கால்சியம் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20, 25, 30 வருடங்களுக்கு முன்பாக ட்ரெடிஷ்னலாவே அனைத்து வீடுகளிலும் பயன்படுத்தப்பட்ட இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வெள்ளை சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை இதுக்கெல்லாம் முன்பாக பாத்தீங்கன்னா இந்த கருப்பட்டி தான் அதிக அளவில் பயன்படுத்தி வந்தார்கள். அவ்வளவு ஒரு ஆரோக்கியமானது. அந்த இப்ப இந்த பனை தொழில் பாதிக்கப்பட்டது, இந்த கல் இறக்குவது தடை செய்யப்பட்டு இந்த பனை தொழில் பாதிக்கப்பட்டு இந்த பனை மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே எங்கே பராமரிப்பு அதுக்கு பராமரிப்பே தேவையில்லை. அது வெட்டப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த கருப்பட்டி விஷயம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரைய ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா அது ஏற்றுமதிக்கு மட்டும் அந்த கருப்பட்டி போகுது. ஒரு சிலர் மட்டும் ட்ரெடிஷ்னலாக வாங்குறாங்க. பட் இதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில இந்த கருப்பட்டி காஃபி அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகி அங்கங்க நிறைய ஸ்டால்